அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குருவே சரணம். நம்ம குருவின் தனித்துவம் அப்படின்னு ஏற்கனவே நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். எத்தனை வீடியோ போட்டாலும் குருவார்களின் தனித்துவத்தை நம்மளால இவ்வளவுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அவங்களுடைய தனித்துவம் பல விதங்கள்ல, பல பரிமாணங்கள்ல நாம விழிப்புணர்வா கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு இன்ஃபினிட்டி, எல்லையற்ற தன்மை தான் குரு. அப்படி என்னுடைய குருவிடமிருந்து நான் இன்னைக்கு கற்றுக்கொண்ட அந்த தன்மை என்னன்னா, ஜென்ரலாகவே குருமார்கள் பேசுகிறப்ப எப்படி இருக்கும், நம்ம வந்து அப்படியே கேட்க கேட்க கூடியதாக இருக்கும். அவங்க பேச பேச நமக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டிலாம் போய் நமக்கு நாமே ஹீல் ஆகிக்கிட்டே இருப்போம். நமக்கு நாமே குணமாயிட்டே இருப்போம். நம்மளுடைய ஃபிசிக்கல் பெயின் ஆகட்டும், நம்ம எண்ண ஓட்டங்கள் அடங்கும், நம்மளுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து நம்மளை விட்டு விலகி நேர்மறை எண்ணங்கள்லாம் நம்மளுக்குள்ள ஆட் ஆகிட்டே வரும். அது அப்படியே உடனடியாக ஆட் ஆகாது. நம்ம அன்றாடம் அந்த குரு மீது பக்தியுடன் தியானம் செஞ்சு பயிற்சி செஞ்சாதான் ஆகும். அது வேற விஷயம். ஆனா குருமார்களிடம் ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கும் இல்லையா? அது ஏன் நம்ம குருக்கிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப, நாம அதாவது குருவிடமிருந்து சீடர்களோ மற்ற மனிதர்களோ எப்படி யோசிக்கிறோம்? ஒவ்வொரு எண்ணங்களையும் அதை வந்து எதிர்மறை எண்ணங்களா ஒரு தடவை யோசிப்போம். இது நேர்மறையா எதிர்மறையான ஒரு தடவை யோசிப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள நமக்கு நாமே மாறிக்கும் தன்மை இருந்தா அதை நேர்மறையா, அதாவது ஒருத்தரை மனசுக்குள்ள திட்டுறது, இல்லை இப்போ அவங்கள திட்டுறதுனால நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம நேர்மறையாக மாற்றிட்டு நம்மளை வேற பக்கம் கான்சன்ட்ரேஷன் திருப்பிக்கிட்டு அதை ஒரு நேர்மறையாக செலுத்திக்கிறது. இப்படி தான் மற்றவங்க எப்படி, நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள நானே மாற்றங்கள் கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்கள் குவிச்சு என் லைஃப்பை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக. ஆனால் என்னுடைய குருவுக்கும் எனக்கும் என்ன எண்ணங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நேர்மறையான உறுதிமொழின்னு எடுத்துக்கலாம், இல்லை சங்கல்பம்னு எடுத்துக்கலாம். அஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? அதை நம்ம இப்போ தியானத்தில் அஃபர்மேஷன் சொல்லுங்கள், இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் சொல்லுங்கள், இல்லை காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே இந்த ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் வெல்த்தி, இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்கள், இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் என்னுடைய குரு கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய குருவின் ஒவ்வொரு எண்ணமும் அஃபர்மேஷன் தான். இதை ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு நான் சொல்லலாம். எங்கள் குரு எங்களுக்கு உபதேசம் சொல்லி கொண்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அவங்களுடைய சின்ன மகள் வந்து அப்பா அக்கா திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ குரு வந்து அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, திட்டுறது அவங்களா இருந்தாலும் அன்பை செலுத்துறது நீங்களா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், "ஏய் நீ என்ன சொன்ன? ஏய் நீ என்ன சொன்ன?" அப்படின்னு 2 பேருக்கும் போய் அங்க ஜட்ஜ் மாரி நின்னு பேசியிருப்பேன். நான் எனக்கு ஓரளவு நேர்மறையான தீர்ப்பு வழங்கியிருப்பேன்னு வைங்க. இருந்தாலும் எங்க குருவ போல அந்த எண்ணமே அஃபர்மேஷனா இருக்கிற மாரி அ நான் வந்து இதுவரைக்கும் வாழ்ந்தது கிடையாது. அப்ப குரு ஒரு குருவாக உயர்ந்திருக்கிறாங்க ஒருத்தங்க. அவங்க பேச்சுல அப்படி ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கு, மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னா, அவங்களுடைய அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அஃபர்மேஷன் தான். அப்ப என்னுடைய ஒவ்வொரு எண்ணமுமே அஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா, அப்ப நான் எப்பேர்ப்பட்ட உயர்ந்த நிலையில இருந்தேன்னா, நான் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் அஃபர்மேஷனா இருக்கணும். பிகாஸ் என்னுடைய சூழ்நிலைகள் எதுவா கூட இருக்கலாம். நான் சந்திக்கும் மக்கள் வந்து எதிர்மறையா கூட இருக்கலாம். ஆ எனக்கு சூழ்நிலை எனக்கு அகைன்ஸ்டா கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா, என் எண்ணம் வந்து ஒரு அஃபர்மேஷன் மாரி, ஒரு நேர்மையான ஒரு உறுதிமொழி மாரி தான் இருக்கும். பிறரை உயர்த்துற தன்மையில தான் இருக்கும். அதுல சத்தியம் இருக்கும், அதுல அன்பு இருக்கும், கருணை இருக்கும் அப்படின்னா, அப்ப எப்பேர்ப்பட்ட அ அ சிவத்தன்மையில இருந்தா என்னால அப்படி இருக்க முடியும். அப்ப அதுதான் குருவுக்கும் எனக்கும் உள்ள அந்த மாபெரும் டிஃபரன்ஸ். ஸோ, இத நான் எனக்குள்ள வளர்த்துக்கொள்ள விரும்புறேன். நன்றி. ஆத்மா வணக்கம்.